மக்களே, பூனைக்குட்டி நாய்க்குட்டி 20 பஸ் ஸ்டாண்டாண்ட வேலைக்கு போகும்போது பார்ப்பேன். அது எப்படியே கண்டுபிடிச்சி நீங்கள் வந்து நீங்கள் இப்போ தான் தலைக்காலி எல்லாம் போட்டேன். சாப்பிட்டு எவ்வளோ ஒரு அன்பு, அது விசுவாசம், ஒரு நன்றி இருக்கும் தான். கடிக்கிற நாய் இது. ஆனால் இங்கே இங்கே தலைக்கால்லாம் சாப்பிட்டு 10 மினிட்டு போதும். பூனைக்குட்டியெல்லாம் கூட ஒன்றே முடியாது. ஏற்கனவே 18 பூனைக்கு தலைக்கால் போடுறேன். 10 பூனை, 15 பூனை, 3 நாய்க்குட்டி இதோ வேறு வருது. இதுங்கெல்லாம் நான் எங்கே போய் வாங்கறது போகிறது சொல்லுங்கள்? என்ன வருமானம் வருது எனக்கு? வேலைக்கு போயிட்டு சாப்பிட வந்த உடனே இது பின்னாடியே கண்டுபிடிச்சின்னு வந்துடுதுங்க. இப்போ தான் போட்டேன். இது பட்டை நாய் எப்படி அழகாக இருக்குது பாருங்களேன். 3 நாய்க்குட்டி இருக்கும். ஒன்று அம்மா போட்ட மாரி இருக்கும், ஒன்று கருப்பு, பியூர் கருப்பு. சின்ன குழந்தையில போட்டேன். இது இப்போ எவ்வளோ பெருசாக ஆகிட்டு இருக்குது பாருங்கண்ணா. கரெக்டாக கண்டுபிடிச்சின்னு எங்கள் வீட்டை வந்துடுச்சிங்க. இப்போ இதை போட்டேன், சாப்பிட்டு இதை கிட்ட வருது. ஆனால் ஆக்சுவலி இது கடிக்கிற நாய் எல்லாம் பயந்துன்னு ஓடுவாங்க. எவ்வளோ ஒரு நன்றி பாசம் இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கு மனுஷனுக்கு இருக்காது, ஆனால் இதுங்களுக்கு இருக்கும். என்னை கண்டுபிடிச்சின்னு வந்துடுது. எங்கே இருந்தாலும் பூனைக்குட்டிங்களை பார்க்குத எதனா பந்தா பாருங்கள், ஒன்றுமே பண்ணாது. ஏன்னா நம்மள மாரி வாயில்லாத ஜீவன். அதுங்களுக்கும் கொடுக்குறாங்களே, நம்மளுக்கும் கொடுப்போம். நம்ம அவங்கள ஒன்றே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு தலைக்காலெலாம் போட்டால் சாப்பிட்டு போயிடும். அவ்வளோதான். அதோடு நாளைக்கு வரும். மக்களே, இந்த வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இது பகிருங்க, உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்க, உங்கள் ரிலேஷனுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மக்களே, ஒரு எனர்ஜி தாங்க, ஆதரவு தாங்க. நன்றி, வணக்கம் மக்களே.